வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழாவை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியேற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், மீரட் மறைமாவட்ட பேராயர் பாஸ்கர் யேசுதாஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 9ஆம் தேதி செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வெப்பம் கொளுத்தி வந்த நிலையில் தற்போது பல இடங்களிலும் கோடை மழை பெய்து வருகிறது. கோடை மழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு, மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளுக்கு மே 1 முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கொளுத்தி வரும் கடுமையான வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறையை நீட்டித்து பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 12ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் அன்று 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் பள்ளிகள் திறந்தவுடன் பாடநூல், நோட்டு, சீருடை, துணி மற்றும் தையல் கூலி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று அனைத்து மதுபான கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் இதற்காக 1002 அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதி அனைத்து வகை மதுபான கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் 3 சுற்றுகளாக வாக்கு எண்ணப்படும் என்றார். மேலும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி துணை ராணுவ படையினர் மற்றும் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் 16,319 பேர் பதிவு செய்த நிலையில் அதில் 13,149 பேர் விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் சென்டாக்கில் கடந்த 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டது. இதற்கான கால அவகாசம் கடந்த 22ஆம் தேதி வரை அளிக்கப்பட்ட நிலையில் பெற்றோரின் கோரிக்கையினை ஏற்று மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று வரை சென்டாக் இணையதளத்தில் 16,319 பேர் உயர் படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை பதிவு செய்திருந்தனர். இதில் நிறைவு செய்த விண்ணப்பங்களை 13,149 பேர் சென்டாக்கில் சமர்ப்பித்துள்ளனர். விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். எனவே எஞ்சியவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இன்று மாலைக்குள் சமர்ப்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
காரைக்கால் மத்திய கிளை சிறையில் கைதிகளுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒரு கைதி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மத்திய கிளை சிறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த கைதி பிரகாஷ் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த கைதி ஆறுமுகத்திற்கும் இடையே இன்று சமையல் அறையில் ஏற்பட்ட வாய் தகராறில் ஆத்திரமடைந்த பிரகாஷ் பால் அருந்தும் கிளாஸை எடுத்து ஆறுமுகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் ஆறுமுகம் நிலை குலைந்து விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் தலைமையில் சிறை காவலர்கள் கைதி ஆறுமுகத்தை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பிரகாஷை தனிச்சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் புருஷோத்தமன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய எல்லையில் சேந்தநாடு சாலையில் உளுந்தூர்பேட்டை சரக மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ரோடு கேரியர் வேனில் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது அனைத்தும் போலி மதுபானம் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து கலால் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் போலி மதுபானம் ஏற்றி வந்தவர் பண்ருட்டி தட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பது தெரியவந்தது. போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்தது வில்லியனூர் அடுத்த அரும்பாத்தபுரம் சக்திவேல் என்பதும் இந்த போலி மதுபான ஆலைக்கு பின்னால் முக்கிய அரசியல் புள்ளிகள் இருப்பதும் தெரியவந்தது. 10 கண்ணு அடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேலா நகரில் போலி மதுபான ஆலை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு நேற்று இரவோடு இரவாக உளவாய்க்கால் பகுதிக்கு வந்த விழுப்புரம் கலால் காவல்துறையினர் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர். சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்த ஆண்டியார்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த அண்ணாதுரை, அதே ஊரைச் சேர்ந்த சதீஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் புதுவையில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்களை வாங்கி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த பள்ளிப்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரையும் கைது செய்தனர். இந்த அதிரடி விசாரணையில் மொத்தம் 4848 மது பாட்டில்கள், ரூபாய் 3,70,000 பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் தமிழக டாஸ்மாக் கடைகளிலும் அதிகம் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட மது பாட்டில்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சம்பவத்தில் பல அரசியல் பிரமுகர்கள் இந்த சம்பவத்தில் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 நபர்களிடம் ரூபாய் 3,63,000 பணத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதளம் வழியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய நடராஜன் ரூபாய் 2,40,000 முதலீடு செய்துள்ளார். இதில் லாபம் கிடைத்தது போல் கணக்கு காட்டப்பட்டது. ஆனால் அந்த பணத்தை நடராஜனால் பெற முடியவில்லை. இதுகுறித்து அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாஸ். இவரது கடன் அட்டையிலிருந்து சீனிவாசின் கவனத்திற்கு வராமலேயே மர்ம நபரால் ரூபாய் 18,000 எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அவசர தேவை மற்றும் வங்கிக் கடன் செயலி என பல்வேறு காரணங்களை கூறி இணைய வழியில் மேலும் 6 பேரிடம் நூதனமான முறையில் பணம் மோசடி செய்யப்பட்டது. அதன்படி 8 பேரிடம் ரூபாய் 3,63,000 மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து இணைய வழி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் உள்ள 16 முதுநிலை பட்ட படிப்புகளுக்கு இன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் அமைந்துள்ளது. இந்த மையத்தில் MA, MSc, MCom உள்ளிட்ட 16 முதுநிலை பட்ட படிப்புகள் உள்ளன. இந்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் இன்று மே 31ஆம் தேதி முதல் இணையதளம் வாயிலாக வழங்கப்பட உள்ளது. கல்லூரி இணையதளத்தில் விண்ணப்ப படிவம், தகவல் குறிப்பேட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களுடன் தகுந்த சான்றிதழ்களை இணைத்து கல்லூரி முகவரியில் விரைவு தபால் அல்லது நேரில் தர வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 14ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இலவச கோடைகால சிறப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஒரு மாதமாக நடைபெற்றது. இங்கு பரதம், கிராமியம், நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிட்டார், கீபோர்டு, ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, கேரம், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் மற்றும் டேக்வாண்டோ, தற்காப்பு கலை ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. 5 மையங்களில் நடைபெற்ற சிறப்பு கோடைகால பயிற்சி முகாமில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1600க்கும் மேற்பட்ட 6 வயது முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் பங்கேற்று பயனடைந்தனர். இதைத் தொடர்ந்து இன்று நிறைவு விழா போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா ஜவஹர் பால்பவனில் நடைபெற்றது. ஜவஹர் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் முனுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சந்தை, புதுக்குப்பம், பேட், காட்டேரிக்குப்பம் BSL காவல்துறை மற்றும் மக்கள் கலந்தாய்வு மற்றும் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் எழுப்பினர். பேருந்து போக்குவரத்து குறைவாக உள்ளதால் மாணவர்களை சரியான நேரத்தில் பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என்றும், மேலும் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் சிரமத்தால் மாணவர் சேர்க்கை மற்றும் வேலை வாய்ப்புகளில் சிக்கல் ஏற்படுகிறது என்றும் தெரிவித்தனர். இதேபோல் குடியிருப்பு பகுதிக்கு அடுத்ததாக மதுக்கடைகள் இருப்பதால் வளர்ச்சிக்கு இடையூறாக உள்ளது என்றும், முதல் முறையாக சந்தை, புதுக்குப்பம், பேட் பகுதிக்கு காவல்துறையினர் வந்து அவர்களுடன் உரையாடியதற்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்தனர். இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு குழந்தை திருமண சட்டம், போக்சோ சட்டம், குழந்தை தொழிலாளர் சட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. மேலும் லபோர்த் வீதியில் உள்ள ஓஸ்பீஸ் முதியோர் இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதியோர் இல்லத்தில் நிர்வாகிகள் மற்றும் முதியவர்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்டு, கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், பிரதீஷ், இருதயராஜ், சவுந்தரராஜன், ஜோசப், முத்து குமாரசுவாமி, பரந்தாமன், சிலம்பரசன் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதியவர்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் போடப்பட்டு வரும் தார் சாலை தரமற்ற முறையில் இருப்பதாகவும் இதில் ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை சப்பனிடப்பட்டு கடந்த 2 நாட்களாக தார் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது போடப்பட்டுள்ள சாலை தரமற்ற நிலையில் உள்ளதாகவும், சாலைகள் பெயர்ந்து வருவதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகனிடம் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று சாலையை ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரவு நேரத்தில் சாலை போடும் பணி நடைபெறுவதால் எந்த அதிகாரிகளும் கண்காணிப்பில் இல்லை என்றும், இதனால் ஒப்பந்ததாரர் தரமற்ற சாலைகளை போடுவதாக குற்றம் சாட்டினார். தரமற்ற முறையில் தார் ஜல்லிகள் கலக்கப்பட்டதால் சாலைகள் போடப்பட்ட 2 நாளிலேயே பெயர்ந்து வருவதாகவும், இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது என்ற அவர், இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றார். இல்லையென்றால் மக்களை திரட்டி அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் இழந்த பகுதிகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என தமிழக அரசை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் ஒரு பகுதியாக உள்ள பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதியில் நேற்றிரவு திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டு பரவியது. இப்பகுதியில் ஏற்கனவே பல்வேறு ஆக்கிரமிப்புகள் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய குப்பை கிடக்கில் இருந்து வெளியேறும் வேதிம பொருட்கள் ஆகியவற்றால் சூழலியல் சீர்கேடுகள் ஏற்பட்டு வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதனால் சதுப்பு நில பகுதிகளும் பறவைகளின் உறைவிடங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன.
எனவே காட்டுத்தீ முழுமையாக அணைக்கப்பட்டதை தமிழக அரசு உறுதி செய்வதுடன் பொதுமக்களையும் சூழலியலையும் பாதுகாக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இக்காட்டுத்தீக்கான காரணிகளை கண்டறிய வேண்டும். குப்பை மேட்டின் தன்மை போன்ற மானுடவியல் காரணிகளாக இருப்பின் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த தீ விபத்தில் இழந்த சதுப்பு நில பகுதிகளை மீட்டுருவாக்கம் செய்யும் நடவடிக்கைகளில் காலம் கடத்தாமல் அரசு ஈடுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த போரை இஸ்ரேல் நிறுத்தினால் பயண கைதிகளை விடுவிப்பது முதல் முழுமையான போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு தயாராக உள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே பல மாதங்களாக போர் நடைபெற்று வருவது அனைவருக்கும் தெரியும். கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் நுழைந்து ஹமாஸ் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் போரை தொடங்கியுள்ளது. இந்த போர் பல மாதங்களாக தொடர்ந்து வரும் நிலையில் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் வலியுறுத்தி வருகிறது. இதற்கிடையே ஹமாஸ் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது காசாவில் உள்ள மக்களுக்கு எதிரான போரையும் ஆக்கிரமிப்பையும் இஸ்ரேல் நிறுத்தினால் முழுமையான உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. கால்பந்து உலகின் ஜாம்பவான் கடந்த 1986 FIFA உலகக்கோப்பை தொடரில் வென்ற கோல்டன் பால் விருது வரும் வாரம் ஏலத்திற்கு வருகிறது. அது குறித்து விரிவாக பார்ப்போம். கடந்த நூற்றாண்டின் சிறந்த கால்பந்தாட்ட வீரராக அறியப்படுபவர் டியாகோ மரடோனா கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் காலமானார். அர்ஜென்டினா அணிக்காக 1977 முதல் 1994 வரையில் சர்வதேச அளவில் 91 போட்டிகளில் விளையாடி உள்ளார். அவர் தன் நாட்டிற்காக பதிவு செய்த மொத்த கோல்களின் எண்ணிக்கை 34 உலகக்கோப்பை தொடர்களில் விளையாடியுள்ளார். இதில் 1986 உலகக்கோப்பையை வென்றிருந்தது அர்ஜென்டினா. உலகக்கோப்பை வென்ற அணியின் கேப்டனாக செயல்பட்டவரும் மரடோனா தான். அந்த தொடரில் 5 கோல்களை அவர் பதிவு செய்திருந்தார். அதன் மூலம் தொடரின் சிறந்த வீரருக்கான விருதையும் அவர் வென்றிருந்தார். இந்த சூழலில்தான் பல சகாப்தங்களான காணப்படாமல் இருந்த மரடோனாவின் கோல்டன் பால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அடையாளம் காணப்பட்டது. தற்போது அதனை பெஞ்சாஃப் என்பவர் வைத்துள்ளார். அதனை பிரான்ஸ் நாட்டில் உள்ள அகஸ்ட் என்ற ஏல நிறுவனத்தின் மூலம் ஏலத்தில் விற்பனை செய்ய முடிவு செய்திருந்தார். இந்நிலையில் அதை எதிர்த்து பிரான்ஸ் நாட்டு நீதிமன்றத்தில் மரடோனாவின் வாரிசுகள் அவசர வழக்கு ஒன்று தொடுத்திருந்தனர். கோல்டன் பால் தங்கள் வசம் இருந்து களவு போனதாகவும் தெரிவித்தனர். தன்னிடம் உள்ள விருது களவாடிய பொருள் என்று தனக்கு தெரியாது என பெஞ்சாஃப் தெரிவித்தார். அவர் சொல்வது உண்மை என்ற அடிப்படையில் அதனை ஏலத்தில் விடலாம் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.